மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து இன்னைக்கு குட்டி மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு புதினா எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி, அதாவது குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும். அது அரைக்கிறதுக்கு வந்து புதினா, மெயின் வந்து புதினா தான். புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதை அரைச்சிட்டு வந்து இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது வந்து நல்லா கொதித்து வரும்போது வந்து நம்ம வந்து இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொதித்து வரும்போது சோயா இருக்கு இல்லையா, இந்த குட்டி சோயா மீல் மேக்கர், அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை, வெறும் சோயா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா ஆட் பண்ணதுக்கப்புறமா அரை மணி நேரமாக அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். அதையும் போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். கடையிலேருந்து வாங்கினது போட்டால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து 2 விசில், ஓகேவா, 2 விசில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் மீல் மேக்கர் ரைஸ்னு சொல்லலாம், புதினா ரைஸ்னு சொல்லலாம், இல்லை பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம். பிரியாணியே தோற்று போகும், அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம புதினா அதிகமாக ஆட் பண்ணிக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒன் பாட் ரெசிபியில் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.